உங்கள் சுயஜாதகம் கொஞ்சம் ஓகேவா இல்லைன்ற பட்சத்தில் அது கொஞ்சம் ஃப்ராக்சரில் கொண்டு போய் விட்டுரும். அப்படி இல்லாட்டி லைட்டாக அப்படி ஸ்லிப் ஆகி மட்டும் விட்டுரும். அதனால் ஒவ்வொரு தடவையும் கிளம்பும் போதே காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஏதாவது ஒரு லெமனை கையில் வச்சுட்டு போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஓகே, கிளியர். இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் சொல்கிற மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வேறு ஆளும் கிடையாது. வக்ரகாளியை பிடிச்சிக்கோங்க. வக்ரகாளி வழிபாடு உங்களுக்கு வளைந்திருக்கிற வாழ்க்கையெல்லாம் நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். முடிஞ்ச ஒரு தடவை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போய் வக்ரகாளியை பார்த்துட்டு வாங்க. இல்லையா அந்த ஃபோட்டோ வச்சு தினம் ஆற்றுல நமஸ்காரம் பண்ணுங்க. நெய் விளக்கேற்றி விளக்கேற்றக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மகுடம் சூடக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. மகராசிக்காரங்க இந்த தடவை நிறைய கிளி பார்ப்பீங்க. கிளி பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க. கிளி பார்க்கறது அப்போ எப்படி கிளி சொன்னதை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்றது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய காரணியாக இருக்கும். நிறைய பேர் கிளி பார்ப்பீங்க. சில பேர் கிளி எடுத்து கையில் வச்சு போஸெல்லாம் கொடுப்பீங்க. கிளி உங்ககிட்ட வரும். கிளி சத்தம் கேட்கும். கிளி வச்சிருக்கிற ஆளை பார்ப்பீங்க. கிளியோடு சம்மந்தப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இமேஜை பார்த்தாலும் சரி, நேரிலாவே போய் கிளியை பார்த்தாலும் சரி, போகிற வேலை லவ் பேர்ட்ஸ் பார்ப்பீங்க. கண்ணில் போடும். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு பற்றுச்சுன்னா அந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் மலரக்கான நேரம், அதற்கான வாய்ப்பு இந்த முதல் மாதத்திலிருந்து இனிதே மலர காத்திருக்கிறது.